சிக்கனில் தான் 65 பண்ணணும்னு இல்லைங்க. மஷ்ரூமில் கூட ரொம்ப சூப்பராக 65 பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இந்த காளான் 65 எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த காளான் 65 வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த காளான் 65க்கு 200 கிராம் காளான் நான் எடுத்திருக்கேங்க. காளான் வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கணும். கலர் மங்கலாக இருக்கிற காளான்லாம் பயன்படுத்தாதீங்க. காளானை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. பெரிய காளானாக இருந்தால் 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன காளானாக இருந்தால் 2 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அந்த காளானுடைய சைஸ் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். இப்போ கட் பண்ண காளானை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. கோபி 65 மசாலா தாங்க நான் இதுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் கோபி 65 மசாலா, காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது கலர் தான் கொடுக்கும், அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு காரம் இன்னும் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் 1/2 ஸ்பூன் லெமனும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எடிட் பண்ணுறப்ப ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லா மசாலாவும் இந்த காளானில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பசைஞ்சு விடுங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே காளானில் நல்லா கோட் ஆகிடுச்சு. தண்ணி தெளிக்காமல் தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ தான் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த மாவெல்லாம் அந்த காளான்லாம் நல்லா கோட் ஆகணும். ஒருவேளை உங்கள்கிட்ட கோபி 65 மசாலா இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற மாவு எல்லாமே வந்து அந்த காளானில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காளானில் வந்து மாவு ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த நல்லா அந்த மசாலாலாம் வந்து பிரியாமல் அப்படியே வருங்க. நம்ம சிக்கன் 65க்கு எப்படி நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருப்போம் சிக்கனை, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. உடனே காளானில் மசால் போட்டு நல்லா பிசைஞ்சு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் வந்து தண்ணி விடும். அப்போ அந்த மசால் தனியாகவும் காளான் தனியாகவும் நமக்கு வந்துடும். அதனால் நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம காளான்லாம் சேர்த்துக்கலாங்க. காளானை போட்ட உடனே அதை நீங்கள் திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதை விட்டுருங்க. இப்போ அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை மெதுவாக நீங்கள் திருப்பி விடுங்க. பாருங்கள், போட்டோன்னே நல்லா நமக்கு கலர் வந்து மாறி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மஷ்ரூம் வேகிற வரைக்கும் மஷ்ரூமை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேங்க. மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பவுலில் போட்டு 2 ஸ்பூன் அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பும் காளானும் கையால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து அந்த காளான் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துடும். கொஞ்சமாக அதில் தண்ணியும் நீங்கள் தெளிச்சுக்கலாம். இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் வந்து நீங்கள் மைதா மாவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பெசற விட்டிங்கன்னா அந்த மைதா ஃபுல்லாக காளானில் கோட் ஆகிடும். கையில் நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அப்போயும் ஒரு சில நேரத்தில் அழுக்கு போகலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே உள்ள காளானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தோல் மாதிரி இருக்கும். அதை அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா அப்படியே நமக்கு பியூர் ஒயிட்டாக வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த டிப்ஸு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய காளான் 65 பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காளானும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. நீங்கள் காளான் போட்டோன்னே டக்குன்னு வெந்துடாதுங்க. ஏன்னா காளானில் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். பார்க்குறப்ப நமக்கு வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும். அதனால் அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை காளானை நல்லா வேக விடுங்க. காளான் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி 65 பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் 65. லெமன் ரைஸ், அப்புறம் வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ், எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காளான் 65. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க,
இந்த காளான் 65 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இதை காளான் 65ன்னு சொல்லலாம், இல்லைன்னா காளான் சில்லின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் காளான் பிடிக்கும்னு இல்லைங்க, பெரியவங்களுக்குமே வந்து காளான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மழை காலங்களில் கூட நம்ம டீயோட ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு போண்டா, பஜ்ஜி, வடை அந்த மாதிரி சாப்பிடணும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த காளான் 65 நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காளான் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பசங்களுக்கு காளான் 65 தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம ரோட் சைட் காளான் மாதிரியுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 65 பண்ணலாம், அல்லது காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா காளான் கிரேவி, ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு காளானை வந்து சாப்பாட்டோடு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் ஒரு சின்ன நான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளானை கொஞ்சம் நான் சின்ன பீஸாக கட் பண்ணதுனால அந்த காளான் வெந்து வந்தோன்னே ரொம்ப கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சுங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெரிய காளானாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 பீஸாக போட்டுக்கோங்க. சின்ன காளானாக இருந்தால் 2 பீஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ தான் நமக்கு லீவ் விட்டுச்சு. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.